இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அவர் தேவனை உயர்த்துகிறார், அவர் நாமத்தை துதிக்கணும். நம்ம அவருடைய அதிசயங்களை எல்லாம் சொல்லி சொல்லி தேவனை துதிக்கணும். ஏன்னா அவருடைய பூர்வகால ஆலோசனைகள் எல்லாம் சத்தியமும் அது உறுதியுமாக இருக்கிறதுன்னு இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் வசனம் எல்லாம் சத்தியம் உண்மை, அந்த வார்த்தை தான் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிறது இல்லையா? அப்போ தேவனை அப்படி நம்மை வழிநடத்துகிற தேவனை நாம் உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஏன்னா யாத்ராகமம் 15:2 பார்க்குறோம். இங்கே மோசே கர்த்தரை வந்து கர்த்தர் என் பலனும் என் கீதமானார், அவர் எனக்கு ரட்சிப்புமானார், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன்னு மோசே தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்குறோம். ஏன்னா அவர் கர்த்தர் தான் தன் பலனும் கீதமும் ரட்சிப்புமானவர்னு சொல்கிறார். அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தணும். அதுதான் மோசேவை கொண்டு தான் ஆசரிப்பு கூடாரத்தையே தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஆரோனை வந்து அங்கே ஆசரித்துவ ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ தன் தகப்பனுடைய தேவனை நான் உயர்த்துவேன்னு சொல்லி தேவனை அங்கே மகிமைப்படுத்துறத பார்க்குறோம். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம்னே ஏசாயா யாத்ராகமம் 15:3 பார்க்குறோம். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவருடைய நாமம் கர்த்தர் என்பது. அந்த நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 118:28 பார்க்குறோம். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன்னு தாவீது சொல்கிறார். அப்போ நம் தேவன் துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதியில் மகிழ்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாமும் உயர்த்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஏன் அப்படி செய்யணும்னா, கர்த்தர் நமக்காக உரைத்த வாக்கு தத்தங்கள், உடன்படிக்கைகள், நம்ம பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, கணவன்மார்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிற வாக்கெல்லாம் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒவ்வொருவருக்குரிய காரியங்களையும் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் இல்லையா? அவர் பொய் சொல்ல தேவன் வந்து பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல என்று என்னாகமம் 23:19 பார்க்குறோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அப்போ அவர் சொன்னதை எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனை நாம் விசுவாசிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்தணும். அடுத்து கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள்னு சங்கீதம் 98:1 பார்க்குறோம். தேவனை துதித்து புது பாடல்களை பாடி அவர் அதிசயங்களை எல்லாம் சொல்லி சொல்லி நாம் தேவனை துதிக்கணும். அவர் அநேக அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்திருக்கிறார். வேதாகம காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ நீதிமான்களுக்கு தேவன் செய்திருக்கிறார் இல்லையா? அவருடைய வலது கரம் வந்து அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் தான் ரட்சிப்பை உண்டாக்கினதுன்னு பார்க்குறோம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தபோது அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினதுன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஆலயத்தை உண்டாக்கணும், அவருக்கு அவருடைய நாமத்தை உயர்த்தணும்னு இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். சங்கீதம் 40:5 பார்க்குறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவை எண்ணிக்கைக்கு மேலானவைகள்னு சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்குறேன். ஏன்னா அவருடைய அதிசயம் அற்புதம் ஏராளம் ஏராளம் இல்லையா? ஆதி முதல் அவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்குனார், மனுஷனை எப்படி படைத்தார், எல்லா ஜீவராசிகளையும் எப்படி படைத்தார், எல்லாருக்கும் தேவன் எப்படி கிருபை பாராட்டி நடத்தி வருகிறார், எல்லா ஜீவன்களையும் அவர் எப்படி போஷிக்கிறார், அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தின காரியங்கள் என்று எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவருடைய யோசனைகள் எல்லாம் அநேகம், அதெல்லாம் விவரித்து சொல்ல முடியாது, அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஏசாயா 28:29 வசனத்தில் இதுவும் சேனைகளுடைய கர்த்தராலே உண்டாயிருக்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லப்படுது. தேவன் சேனைகளின் கர்த்தர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் நம்மளால் ஆராய்ந்து அறிய முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஞானமுள்ள தேவன், அவர் அனந்த ஞானமுள்ள தேவன்.
இதுவும் சேனைகளால் கர்த்தரால் உண்டாயிருக்கிறதுனா எதுன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நம்ம தியானிக்கும் போது 24லேருந்து பாருங்கள். 23லேயே பாருங்கள், செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள்னே சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அவர் வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். ஏன்னா உழுகிறவன் விதைக்க போகும்போது அவன் நாள்தோறும் அவன் உழறது கிடையாது. நிலத்தை அவன் கொத்தி கொத்தி நாள்தோறும் அவன் பரம்படிக்கிறது உண்டோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது தினந்தோறுமாக கொத்த முடியும், தினந்தோறும் பரம்படிக்க முடியுமா? இல்லை. ஒரு பதத்துக்கு அந்த நிலம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் என்ன விதைகளை நிரவணுமோ அதை நிரவணும் இல்லையா? அதுதான் அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்துல உளுந்த தெளிக்கிறான், சீரகத்தை தூவுகிறான், கோதுமையை தெரிந்து கொண்டும் வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் இல்லையா? இதுதான் அவன் சொல்கிறார். அப்போது ஒரு முறை நீ பரம்படித்து ஒரு முறை நீ நிலத்தை உழுதிட்டு நீ என்ன விதையை விதைக்கணும்னு நினைக்கிறியோ அதை விதைங்க, அதுக்கான அறுவடை வரும். ஏன்னா தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார்னே வசனம் சொல்லுது. 26 ஏசாயா 29, 26. அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் எப்படி அவன் நடக்கணும் என்பதை அவர் போதித்து உணர்த்தி வழிநடத்துகிறார். அதே போல் உளுந்த தூளத்தினால் போரடிக்கப்படுகிறது இல்லை, சீரகத்தின் மேல் வண்டில் உருள்களை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை. ஏன்னா உளுந்தை கோலினாலும் சீரகத்தை மிலாற்றினாலும் தான் அடிக்கணும். அப்போ ஒரு பயிர் செய்து அதனுடைய விளைச்சலை எடுக்கும்போது எப்படி அந்த பலன்களை எடுக்கணுமோ அதுக்குன்னு ஒரு கருவிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் இல்லையா? உளுந்துக்கு கோலும் சீரகத்துக்கு மிலாற்றியும் வச்சிருக்கிறார். அதனால் அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறது கிடையாது. எப்பயுமே அதை போரடித்து நல்லா எடுக்க வேண்டியதில்லை. ஒரு முறை அவன் அடித்து அதில் வரதை அவன் வண்டிலின் உருளையின் கீழே அதை நசுக்குகிறதும் இல்லை, குதிரைகளால் அதை நொறுக்குவதும் இல்லை. அப்போ ஒரு வாட்டி போரடித்து எடுக்கிற நெல் மூலமாகவே பலனை எடுத்துக்கொள்கிறான் இல்லையா? இதெல்லாம் சேனைகளின் கர்த்தரால் தான் உண்டாகுது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவமானவருமாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். எபேசியர் 1 வசனத்தில் கிறிஸ்துவின் மேலே நீங்கள் முன்னாடி நம்பிக்கை எப்படி வச்சிங்களோ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி ஆகும்படி தேவனுடைய சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதை நம்ம எல்லாருமே விசுவாசிக்கணும். ஏசப்பாவும் நம்ம விசுவாசிக்கிறோன்னா அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் விசுவாசிக்கணும். அவர் சித்தத்தின்படி நமக்கு தேவன் என்னென்னலாம் தீர்மானித்து வைத்து முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மளையும் சுதந்திரமாக்கும்படியா, நித்திய ஜீவன் நமக்கு சுதந்திரிக்க கொடுக்கும்படியாக தான் இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் இல்லையா? நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. அதாவது பாவம் செய்தால் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாதாளம் என்று ஒன்று உண்டு. இதெல்லாம் நம்மளை சொல்லி நடத்தந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கும் சுதந்திரிக்கும்படியாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தான் அந்த பாவங்களெல்லாம் விட்டு விலகணும் என்பது தான் தேவனுடைய தீர்மானம். அதே போல் அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வ காலம் கொண்டே உங்களுக்கு அறிவிக்கிறேன்னே ஏசாயா 46:10 சொல்கிறார். அதாவது முன்னாடியே நடக்க போகிற காரியங்களையெல்லாம் தேவன் நமக்கு சொல்லி தான் நமக்கு அறிவித்து தான் நடத்திட்டு வராரு இல்லையா? அவருடைய அந்தத்தில் உள்ளவைகள் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை கூட தேவன் நமக்கு சொல்கிறார். அதனால் அவருடைய ஆலோசனை தான் நம்ம வாழ்க்கையில் நிலைன்னு இருக்கும். அவர் தமக்கு சித்தமானதை செய்வேன்னே சொல்கிறார். அதனால் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சங்கீதம் 46:10 சொல்கிறார். ஏன்னா அவர் ஜாதிகளுக்குள்ளேயும் உயர்ந்திருக்கிறார், அவர் பூமியிலும் உயர்ந்திருக்கிறார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மகத்துவம் உள்ளவர், செயலில் வல்லவர், யோசனையில் பெரியவர், அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர், அவர் உன்னதராக இருக்கார், அவர் உயர்ந்தவராக இருக்கார். அப்போ அவருடைய துதிகளை நாம் சொல்லி சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்தணும் இல்லையா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர்னே சங்கீதம் 99:5 பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 78:4 பின்வரும் சந்ததியாகிய உங்கள் பிள்ளைகளுக்கும் அவைகளெல்லாம் மறக்காமல் கர்த்தருடைய துதியை சொல்லி அவர் பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களும் சொல்லி நீங்கள் விவரிங்கன்றாரு. அந்தபடி நாமும் இன்னைக்கு கற்றுக்கொண்ட கர்த்தருடைய வல்லமை, அவருடைய துதி, அவருடைய மகிமை எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரணும். அதே போல் ஏசாயா 26:13 படி எங்கள் தேவனாகிய கர்த்தாவை உம்மை இல்லாமல் வேறொரு ஆண்டவன்மாரை நாங்கள் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து
உம்முடைய நாமத்தையே பிரஸ்தாபப்படுத்துவோன்னு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்குது. அப்போ நம்முடைய தேவன் இல்லையா, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தினா அவருடைய நாமத்தை மாத்திரமே நம்ம சொல்லி அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம தியானித்த இந்த வசனத்தின்படி அவரை நாம் உயர்த்தணும், அவர் நாமத்தை துதிக்கணும். அவருடைய அதிசயங்கள் செய்ததை பூர்வகால அவருடைய ஆலோசனையெல்லாம் சத்தியமும் உறுதியாக இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கும் சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கணும். ஆமீன்.